Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஒரு கொடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பேசிஸ் டைரக்ஷன்ஸ் வித் டைரக்ஷன்ஸ் இருந்தனாவே அது வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படினு சொல்றோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கான சில டேர்ம்ஸ் பார்த்தோம். கர்ல் அப்படினா என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் அப்படினா பார்த்தோம். கர்ல் அப்படினா என்ன சொன்னோம், டைவர்ஜென்ஸ் அப்படினா என்ன பார்த்தோம்னா, டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட ஒரு வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனோட டாட் ப்ராடக்ட் ப்ராசஸ்ல நம்ம பண்றோம். ஓகேங்களா? டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது நாம என்ன சொல்லிருக்கோம் அப்படினா, தட் இஸ் டைவர்ஜென்ஸ் அப்படினா என்ன சொல்லிருக்கோம். சோ டைவர்ஜென்ஸ் அப்படினா டைவர்ஜென்ஸ் அப்படிங்கும்போது நாம என்ன டெல் டாட் எஃப் வெக்டர். எஃப் வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன், டெல் அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் வெக்டர் ஆபரேட்டர் அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணானா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே கர்ல் அப்படினா என்ன சொல்ல போறோம்னா, கர்ல் அப்படினா என்ன, கர்ல் கர்ல் அப்படினா ஒண்ணும் இல்ல, சிம்பிள். கர்ல் அப்படினா del cross f vector. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கிராஸ் மல்டிபிள் del cross f vector அப்படினா நம்ம கர்ல் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இத தான் நம்ம டைவர்ஜென்ஸ் அண்ட் நம்ம கர்ல் அப்படி சொல்றோம். நம்ம இத பேஸ் பண்ண சில ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ரெண்டு ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் அந்த கர்ல் டைவர்ஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். the first problem பார்க்கலாம். if f vector is equal to x square I vector plus y square j vector plus z square k vector, then find del dot f vector and del cross f vector அப்படினு கேட்டிருக்காங்க. இதே क्वेश्चन வேற எப்படி கேட்கலாம்னா, find the divergent value of f னு கேட்கலாம். क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. இத கொடுத்திருந்தாங்க del dot f அப்படிங்கறது நாம எதை மீன் பண்றோம் அப்படினா, that is divergence அப்படிங்கறத மீன் பண்றோம். divergence. இத கிராஸ் அப்படினா நாம என்ன சொல்லுவோம், கர்ல் அப்படினு சொல்லிருப்போம். கர்ல். ஓகேங்களா? கர்ல் அப்படினா கிராஸ், டைவர்ஜென்ஸ் அப்படினா டாட் நாம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஃபைண்ட் தி டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி f வெக்டர் அப்படினு கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஃபைண்ட் தி கர்ல் ஆஃப் f வெக்டர் அப்படினு கொடுத்தாலும் சரி, நம்ம எப்படினாலும் क्वेश्चन நம்ம மாடிஃபை பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம இது ரெண்டும் parallel அந்த ப்ராப்ளத்துல வொர்க் அவுட் பண்ண போறோம். பாருங்க சொல்யூஷன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைவர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணலாம். டைவர்ஜென்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? டைவர்ஜென்ஸ் அப்படினா என்ன தெரியும் உங்களுக்கு? டைவர்ஜென்ஸ் அப்படினா that is del dot f vector அப்படிங்கறதோட வேல்யூ கால்குலேட் பண்ணா that is divergence. நம்ம del அப்படிங்கிறது நமக்கு என்ன as usual தெரியல. we know that நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா? we know that del அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? delங்கற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். del is equal to I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z. சோ இதுதான் del அப்படிங்கற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னு சொல்லிட்டோம். சோ இத நான் என்ன பண்ண போறேன்னா, f ங்கற ஒரு ஃபங்க்ஷனோட நம்ம ஆபரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம del dot f vector which is equal to, கவனிங்க, del ங்கற எழுதிறோம் ஃபர்ஸ்ட் I vector dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z, dot product of f vector ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? x square I vector plus y square j vector plus z square k vector. சோ நான் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ I வெக்டர் I ஓட தான் காம்பினேட் ஆகும். சோ பாருங்க, I ஓட கோஎஃபிஷியன்ட் dou by dou x இருக்குங்க. dou by dou x of x square plus dou by dou y of y square. ஓகேங்களா? நெக்ஸ்ட் plus dou by dou z of z square. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கும்? x பொறுத்து that is 2x plus y ஸ்கொயர் பண்ணும்போது that is 2y plus z ஸ்கொயர் பண்ணும்போது 2z. சாலடா நான் அதை எப்படி எழுதலாம் அப்படினா 2 into x plus y plus z அப்படினு. x plus y plus z இதோட வேல்யூ del dot f வெக்டரோட வேல்யூ. சோ del dot f வெக்டர் அப்படிங்கறது நம்ம என்ன தெரியும், டைவர்ஜென்ஸ் அப்படி சொல்றோம். del dot f வெக்டர் தான் நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். இப்ப டைவர்ஜென்ஸோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், 2 into x plus y plus z. இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணாவே கிடைக்கக்கூடிய வேல்யூ, கிடைக்கக்கூடிய
term எப்படி இருக்கும் அப்படினா ஸ்கேலரா இருக்கும் not a directions இருக்காது directions இல்லாத ஒரு ஸ்கேலர் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் ஸ்கேலர் வேல்யூவாவும் இருக்கலாம் ஓகேங்களா that is a scalar valued function a scalar valued ஆ இருக்கும் ஓகேங்களா that is divergence அப்படினா scalar valued ஆ இருக்கும் ஓகேங்களா next என்ன கால்குலேட் பண்ண சொல்றோம்னா curl கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க next curl அப்படினா என்ன curl அப்படினாவே நமக்கு தெரியும் that is del cross f vector தெரியும் del cross f vector னா that is determined formatல எழுதிக்கலாம் first so vector that is அப்படிங்கிறது என்னது 3 dimensional vectors எடுத்துக்கிறோம் இல்லையா I vector plus j vector k vector எழுதியாச்சு first del ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுங்க del ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது I க்கு del ல I ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு dou by dou x term இருக்கு that is dou by dou x j ஓட கோஎஃபிஷியன்ட் dou divided by dou y k ஓட கோஎஃபிஷியன்ட் dou divided by dou z இருக்கு ஓகேங்களா f vector அடுத்தது third ரோல f vector எழுதிக்கலாம் f vectorல I vector ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு term x square இருக்கு next y square இருக்கு next z square ஓகேங்களா இப்போ அத சிம்ப்ளை பண்ணிடலாம் கவனிங்க so differentiate with நம்ம என்ன பண்ண போறோம் dou by பாருங்க I vector into dou by dou y of z square minus next term என்ன இருக்கும் dou by dou z of y square முடிஞ்சதா ஓகே முடிஞ்சது next plus சரி இங்க என்ன டேர்ம் இருக்கும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுறப்போ மைனஸ் j வெக்டார் தான் எழுத போறோம் இந்த பிளஸ் மைனஸ் பிளஸ் j வெக்டார் டேர்ம் எழுதுங்க இந்த ரோ படிச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் dou by dou x of z square minus இந்த ஆக்சிஸ் dou by dou z of x square plus k vector into இந்த ரோ இந்த காலம் படிச்சுனா ரிமைனிங் இருக்க டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க dou by dou x of y square minus dou by dou y of x square ஓகேங்களா சோ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க I vector into so z square y பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும் ஆல்ரெடி 0 ஆயிடும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிடும் 0 ஆயிடுச்சு -0 minus j vector into 0 minus 0 ஆயிடும் ஏனா y x z பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிடும் z x பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிடும் plus k vector அப்படிங்கிறது என்ன ஆயிடும் x z y பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிடும் minus y x பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிடுச்சு ஃபைனலா நமக்கு என்ன இருக்கும் 0 I vector plus 0 vector 0 k vector that is ஃபைனலா நமக்கு என்ன இருக்கும் அது 0 vector அப்படினு சொல்லலாம் அப்போ del cross f vector அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படினா that is del cross f vector அப்படிங்கிறது 0 வெக்டரா நமக்கு மேக் ஆகும் ஓகேங்களா del cross f vector அப்படிங்கிறது ஒரு 0 வெக்டரா நமக்கு மேக் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவேஷனா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம curl divergence பார்த்துட்டோம் இல்லையா இந்த curl and divergence ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சதுன்னா அதுக்கு எப்படி நமக்கு irrotation சொல்லனால நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கவனிங்க பாருங்க divergence ஓட வேல்யூ divergence so divergence ஓட வேல்யூ வந்து 0 வா இருந்தது அப்படினா divergence values divergence அப்படினா நமக்கு என்ன தெரியும் actually del dot f vector equal to 0 அப்படினா that is called the solenoidal இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் solenoidal divergence ஓட வேல்யூ 0 வருதுனா நம்ம divergence del dot f vector அது 0 ன்னு சொல்லுவோம் இதோட வேல்யூக்கு பேர் என்னது solenoidal அப்படி சொல்லுவோம் இதுவே curl ஓட வேல்யூ 0 அப்படினா அத நாம எப்படி சொல்லுவோம் del cross f vector அப்படிங்கிறது 0 வெக்டர் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா that is irrotational இதுக்கு பேர் என்ன irrotational very very important point ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நமக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேணும் the problem next problem இத பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம் divergence அப்படினா என்ன தெரியும் that is divergence value 0 வருதுனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் solenoidal அப்படினா curl ஓட வேல்யூ 0 னா அதுக்கு பேர் சொல்லுவோம் irrotational அப்படினு சொல்ல போறோம் சோ divergence ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு divergence அப்படினா என்ன தெரியும் del dot f vector சொல்லுவோம் சோ கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு ஸ்கேலர் வேல்யூடா தான் கிடைக்கும் அதோட வேல்யூ நமக்கு ஸ்கேலர் வேல்யூ ஸ்பெசிஃபிக்கா 0 ன்னு கிடைச்சதுனா divergence ஓட வேல்யூ எப்பவும் ஸ்கேலரா தான் இருக்கும் அந்த ஸ்கேலர் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக் 0 வா இருந்ததுனா அதுக்கு பேரு solenoidal சொல்லலாம் இல்ல நெக்ஸ்ட் curl அப்படிங்கிறது என்னது கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவோம் del cross f vector ஓட வேல்யூ ஒரு 0 வெக்டார் கிடைச்சது அப்படினா curl ஓட வேல்யூ 0 ன்னு கிடைச்சதுனா அதுக்கு பேரு irrotational அப்படினு பார்த்தோம் நம்ம முன்னாடி previous கிளாஸ்ல சொல்லிருப்போம் curl னா எப்படி இருக்கும் divergence னா எப்படி இருக்கும்னு பார்த்தா curl அப்படினா நாம எப்படி இருக்குன்னு சொல்லிக்கோ ஸ்ப்ரிங் அப்படிங்கறத நம்ம curl க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்
ஸ்ப்ரிங் ஏன்னா ஸ்ப்ரிங் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா, டெர்மினஸ் ஆரிஜின் மட்டும் தான் இருக்கும், அது ஒரே பேசிஸ்ல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி டைவர்ஜன்ஸ் அப்படின்னா ஒரு பிளேட்டை நம்ம ஒன் பை ஒன் அரேஞ்ச் பண்ணி வந்து ஒரு பஞ்சா வச்சிருந்தோம் அப்படின்னா அது டைவர்ஜன்ஸ். ஒரு செப்பரேட்டா ஒரு பிளேட்டை நம்ம எடுக்க முடியும், தட் இஸ் டைவர்ஜன்ஸ். செப்பரேட்டா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தட் இஸ் டைவர்ஜன்ஸ் நம்ம மீன் பண்ணிக்கலாம். சோ கால்னாவே தெரியும் நமக்கு, டைவர்ஜன்ஸ் தான் தெரியும். இந்த காலோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் இர்ரோட்டேஷன் சொல்லலாம். டைவர்ஜன்ஸோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம், சொலினாய்டல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு கால்னா தெரியும், டைவர்ஜன்ஸ் தெரியும், அதோட வேல்யூ 0 ஆகும்போது சொலினாய்டலா இர்ரோட்டேஷன் ஆகுறது தெரியும். சோ இந்த இர்ரோட்டேஷன் சொலினாய்டல் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंस வந்து ஃப்ரீக்வென்ட்டா கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல சிம்பிள் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, இப்போ சொலினாய்டல்னா என்ன கண்டிஷனா இருக்கும், இர்ரோட்டேஷன்ல என்ன கண்டிஷனா இருக்கும்ன்றது டைரக்ட் क्वेश्चन கேட்கலாம். இல்ல சொலினாய்டலா இருந்தா அன்னோனா இருக்கும்போது என்ன கேட்கலாம், இந்த மாதிரி क्वेश्चंस தான் நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம சொலினாய்டல் இர்ரோட்டேஷன் பேஸ் பண்ணி சோ நம்ம ஆல்ரெடி ஸ்கேலர்ல சில ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த மாதிரி சில வெக்டர்ஸ்க்கும் சில ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். சோ அதை எப்படி நம்ம ஐடென்டிட்டியா நம்ம ஞாபகம் இது முடிஞ்ச வரைக்கும் இதோட ரிசல்ட்ஸ் வந்து கேட்கிறப்போ நீங்க இந்த ரிசல்ட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் கேட்கிறப்போ நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸ்ல கொஞ்சம் நீங்க ரிப்பீட்டேஷனா நீங்க பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க அந்த எக்ஸாம் டைமிங்லயும் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஒரு 2 to 1 minutes ஆவது நீங்க வேஸ்ட் பண்ணாலும் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் லேக் ஆக ஆரம்பிச்சுக்கும். சோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸை கோ த்ரூ பண்றதா பெட்டர் திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா டெல் டாட் ஆர் வெக்டார் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்க போறோம். சொல்யூஷன் கவனிங்க. டெல் அப்படிங்கிறது நம்ம டிஃபரன்ஷியல் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு கால்குலேட் பண்ண போறோம். டெல் டாட் ஆர் வெக்டார். டெல் அப்படிங்கிறது தெரியும், ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னு தெரியும். சோ டெல் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் i வெக்டார் into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z அப்படின்னு தெரியும். சோ இதுல r வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். if r வெக்டார் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனல் வெக்டார் தெரியும், xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். சோ இத ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். that is del dot r vector is equal to சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம் இல்லையா. சோ இது i வெக்டார் ஓட தான் கோஎஃபிஷியன்ட் ஆகும். அப்ப dou divided by dou x of dou divided by dou x of x ன்னு கிடைக்கும். பாருங்க i வெக்டார் தான் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு பிளஸ். இங்க பாருங்க j வெக்டார் கோஎஃபிஷியன்ட். அப்ப dou divided by dou y of y plus dou divided by dou z of z. அப்போ x பொறுத்து பண்ணும்போது 1 கிடைக்கும், y பொறுத்து பண்ணும்போது 1, z பொறுத்து பண்ணும்போது 1. ஓகே, டோட்டல் என்ன வரை நமக்கு 3 ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப டாட் ப்ராடக்ட் பண்ணாவே நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு ஸ்கேலர் வேல்யூ கிடைக்குதுன்னு வெச்சுக்கலாமா. del dot r vector அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 ன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் del cross r vector அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் del cross r vector அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம், determinant of நம்ம என்ன எழுதிக்கலாம், determinantல எழுதிக்க போறோம். determinantல எப்படி எழுத போறோம், ஃபர்ஸ்ட் வேரியபிள் எழுதிக்க போறோம், i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் h. del ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் தெரியும் இல்லையா, dou divided by dou x dou divided by dou y and dou divided by dou z ன்னு தெரியும். அண்ட் பாருங்க r வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க, x y z அப்படி சொல்லியாச்சு. சோ இது டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். del cross r vector is equal to சோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். இந்த ரோ படிச்சு பாருங்க i vector into listen இந்த டேர்மை டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். dou divided by dou y of z. z வந்து y ஐ பொறுத்து பண்ணும்போது என்ன ஆயிடும், 0 ஆயிடும் மைனஸ். பாருங்க z ஐ y ஐ பொறுத்து பண்ணும்போது again 0 தான் ஆகும். minus j vector into இந்த டேர்ம் அதே பாருங்க j vector எழுதுறப்ப என்ன ஆகும் பாருங்க, இந்த டேர்ம் இங்க z x z பொறுத்து 0 ஆகும், z x பொறுத்து பண்ணும்போது 0 ஆகும். again 0 minus 0 plus k vector into k vector பாருங்க ரோ அண்ட் காலம் இருக்கு பாருங்க. அப்ப இந்த காலம் வெச்சுனா x y ஐ பொறுத்து y z பொறுத்து பண்ணும்போது மாறி பண்ணும்போது டேர்ம் என்ன 0 minus 0. சோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படினா 0 i vector minus 0 j vector plus 0 k vector. இது பிளஸ் போட்டாலும் அது மைனஸ் ஆஃப் மைனஸ் அகைன் ஒரு மைனஸ் காமன் எடுத்து எப்படி பண்ணாலும் 0 வெக்டார் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் தான் கிடைச்சிருக்கும்.
ஸோ இந்த மைனஸே நீங்கள் எடுத்துட்டாலும் என்ன கிடைச்சிருக்கும், இதுலேருந்து ஒரு மைனஸ் எடுத்துட்டாலும் அகெயின் ஜீரோலேருந்து எப்படி பண்ணாலும் உங்களுக்கு எனக்கு ஜீரோ வெக்டார் தான் கிடைச்சிருக்கும். அப்போ டெல் கிராஸ் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் ஒரு ஜீரோ வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். ஜீரோ வெக்டார் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று இல்லையா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன இருக்கு பாருங்க, டெல் டாட் ஆர் வெக்டார் டிவைட் பை ஆர். So del அப்படிங்கிறது நமக்கு தெரியும் I into dou divided by dou y, I vector into dou divided by dou y plus j vector into dou divided by dou x, sorry x y x இது y plus k vector into dou divided by dou z dot product of r vector நமக்கு தெரியும் இல்லையா, x I vector plus y j vector plus z k vector divided by r அப்படின்னு எழுதிக்கலாம். divided by r அப்படி எழுதிக்கிட்டேன். சோ இதை வேற எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்க, I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z dot product of. சோ இங்க x y z எல்லாம் 3 டேர்ம்க்கு காமனா இருக்கு இல்லையா, அதனால இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். x by r I vector plus y by r j vector plus z by r k vector எழுதிக்கலாம். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க ஐட்டம் ஒமிட் ஆயிடு இல்லையா, அப்போ dou by dou x of x by r plus இங்க பிளஸ் into பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் dou by dou y of y by r plus dou by dou z of z by r. ஓகேங்களா. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x பொறுத்து பண்ணும்போது u by v ஃபார்மட்ல இருக்குல, பாருங்க x பொறுத்து பண்ண போறோம். r குள்ளே என்ன இருக்கு, x இருக்குன்னு தெரியும். r குள்ள பாருங்க மாடுலஸ் ஆஃப் r வெக்டர்னா x y z இதுக்குள்ள தான இருக்கு. அப்ப r குள்ளே x டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம u by v ஃபார்மட்ல தான் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணனும். u by v ல எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், டினாமினேட்டர்ல r ஸ்கொயர் r into x பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும். 1 into r தான் r தான் கிடைச்சிருக்கும். மைனஸ் x சைலண்டா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் r x பொறுத்து பண்ணும்போது என்ன இருக்கும், dou r by dou x dou r by dou x dou r divided by dou x plus இதே அதே மாதிரி process என்ன ஆகும் பாருங்க, divided r ஸ்கொயர் இருக்கும், மேல r மைனஸ் into y பொறுத்து பண்ணும்போது 1 ஆகும். 1 into r தான் r அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் y into dou r divided by dou y plus r minus z into dou r divided by dou z divided by r square ஆயிடும். சிம்பிளை பண்ணிடலாம். கவனிங்க, எல்லா டேர்ம்லயும் r ஸ்கொயர் காமனா இருக்கா, 1 by r ஸ்கொயர் அப்படிங்கறது வெளியில எடுத்துடலாம். ஒரு ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, r இருக்கு. அப்போ that is 3r இருக்கு மைனஸ். சோ x இருக்கு, இங்க dou r by dou x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, x by r நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஆல்ரெடி x by r னா ஒரு x இருக்கு. அப்ப x ஸ்கொயர் by r இருக்குமா, x ஸ்கொயர் by r. அதே மாதிரி இந்த டேர்ம்ல மைனஸ், இதுல ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இது ஒரு மைனஸ். ஓகேங்களா. இப்போ இதுல ஒரு மைனஸ்ல அதே மாதிரி என்ன வரும், y ஸ்கொயர் by r மைனஸ் பாருங்க z ஸ்கொயர் by r. ஓகேங்களா. சோ இது ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 by r ஸ்கொயர் into கவனிங்க 3r மைனஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்க, டோட்டலா என்ன மைனஸ் காமன் எடுத்துட்டு என்ன இருக்கும், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பை r னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா என்ன டேர்ம் இருக்கும், 1 by r ஸ்கொயர் into இப்போ 3r LCM நடக்க r எடுக்கணும் அப்படினா என்ன டேர்ம்ஸ் இருக்கும், 3r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் கிடைச்சிருக்குமா, 3r ஸ்கொயர். இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 1 இருக்கும். 3r into r 3r ஸ்கொயர். இந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம், r ஸ்கொயர் சொல்லலாம், divided by r. ஓகேங்களா. அப்ப 3r ஸ்கொயர் by r அப்படிங்கிறது என்ன ஆயிடும் பாருங்க, அப்ப 2r ஸ்கொயர் ஆயிடுமா. அப்ப ஆல்ரெடி என்ன இருக்கும் அப்படினா that is 2r ஸ்கொயர் divided by r ஸ்கொயர் into பாருங்க 2r ஸ்கொயர். பாருங்க 1 by r ஸ்கொயர் அப்படிங்கிறது சைலண்டா வச்சுக்கோங்க. 1 by r ஸ்கொயர். இந்த டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, 2r ஸ்கொயர் divided by r ன்னு இருக்கு. இந்த r ஸ்கொயர் டேர்ம் r ஸ்கொயர் டேர்ம் நலிஃபை ஆயிடும். ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 2 by r ன்னு கிடைச்சிருக்கு. 2 by r. இப்போ therefore என்ன இருக்கும் அப்படினா that is del dot r vector divided by r ஓட வேல்யூ நம்ம என்ன கிடைச்சிருக்கு அப்படினா that is இத தான் நம்ம என்ன சொல்லி இருக்கலாம் பாருங்க, இதுதான் ஆன்சர்.
So del dot r vector divided by r ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா that is 2 divided by r அப்படி நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு. சிம்பிளை பண்ணிட்டோம் இல்லையா? that is 2 divided by r. So இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. del dot r vector ஓட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படினா பாருங்க 3 இருக்கும் அப்படின்றோம். del cross r vector ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 0 வெக்டரா இருக்கும். and del dot r vector divided by r ஓட வேல்யூ என்ன இருக்கும் அப்படினா that is 2 by r ஆ இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்போ நம்ம இந்த டைம் இருந்து வொர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். நீங்க இது எக்ஸாம்ஸ்ல போயிட்டு நீங்க வொர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்க இது 1 by 1 அதை டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஒரு ஐடென்டிட்டியை சால்வ் பண்றதுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு தெரிஞ்ச டீடைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு. சோ இத நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா நீங்க திரும்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க இந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமிங் வந்து சேவ் ஆயிட்டு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐடென்டிட்டி வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நாம டைவர்ஜென்ஸ் கர்ல் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சொலனாய்டலி ரொட்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம். சோ அதை பேஸ் பண்ண ஐடென்டிட்டியை பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. Determine the constant A so that the vector f vector is equal to x plus z into I vector plus 3x plus ay into j vector plus x minus 5z into k vector is such that it is divergence is 0 அப்படினு கொடுத்துட்டாங்க. is divergence is 0 னு கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் சிம்பிள் தான். பாருங்க கொடுத்திருக்க ஒரு क्वेश्चंसல அன்னோனா ஏங்கற ஒரு டேர்ம் இருக்கு. அன்னோனா என்ன இருக்கு? ஏங்கற ஒரு டேர்ம் இருக்கு. அதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணனும். அது எப்படி என்ன நமக்கு நூக்க பாயிண்ட் என்ன கொடுத்து க்ளூ பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டைவர்ஜென்ஸ் இஸ் 0 அப்படி சொல்றோம். டைவர்ஜென்ஸ் 0 அப்படினா நமக்கு என்ன தெரியும்? டைவர்ஜென்ஸ் that is divergence. டைவர்ஜென்ஸ் 0 அப்படினாவே நமக்கு என்ன தெரியும் அப்படினா that is del dot f vector ஓட வேல்யூ என்னவா இருக்கு? உங்களுக்கு 0 னு அர்த்தம். that is del vector dot f vector வந்து 0 னா அதுக்கு பேரு நாம என்ன சொல்லுவோம்? that is solenoidal அப்படினு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன? solenoidal. இதுக்கு பேர் நாம என்ன சொல்லுவோம்? solenoidal அப்படி. அவன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the f vector is solenoidal அப்படினு கொடுத்திருக்கணும். அவன் நாம என்னது is such that divergence 0 னு கொடுத்திருக்கான். அவன் solenoidal னு கேட்காம divergence 0 னு கொடுத்திருக்கான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம क्वेश्चन ஏதா ட்விஸ்ட் ஆயிடுமா இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுமான்றதுக்காக அவன் கொடுத்திருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. divergence 0 னா அதுக்கு பேரே நமக்கு தெரியும் அது solenoidal அப்படிங்கிறது தெரியும். சோ solenoidal ஆனதுனா a வெக்டரோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத क्वेश्चन. So del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் தெரியும். So டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இப்போ I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into dot product of f vector ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? x plus z into I vector plus 3x plus ay j vector plus x minus 5z into k vector equal to 0 அப்படிங்கிறது. So dot product பண்ணிக்கலாம். I ஓட தான் ப்ராடக்ட் ஆகும். பாருங்க dou divided by dou x of x plus z plus dou divided by dou y of 3x plus ay plus dou by dou z of x minus 5z equal to 0. புரிஞ்சுதா? இப்போ டாட் ப்ராடக்ட் பண்றோம். I vector ஓட தான் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஏன்னா I vector டாட் I vector ஓட வேல்யூ 1. I vector வேற ஏதாவது அதர் வெக்டர்ஸோட பண்ணும்போது என்ன ஆகும்? I vector அதர் வெக்டர்ஸ் பண்ணும்போது பெர்பெண்டிகுலரோட வேல்யூ என்ன? டாட் ப்ராடக்ட்ல 0 ஆயிடும். சோ I vector வேற எந்த டைரக்ஷன் வெக்டர்ஸோட ப்ராடக்ட் பண்ணும்போது 0 ஆயிடும். சோ I வந்து I ஓட மட்டும் தான் ப்ராடக்ட் பண்ண முடியும். அதோட வேல்யூக்கு மட்டும் தான் 1 னு சொல்றோம். சோ இத நம்ம இதோட கோஎஃபிஷியன்ட் j dou divided by dou x இருக்கு. I ஓட கோஎஃபிஷியன்ட் x plus z இருக்கு. சோ இத நாம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அதர் டேர்ம் வந்து 0 ஆயிடும் இல்லையா? இப்போ டேர்ம் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? பாருங்க x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு? x பொறுத்து பண்ணும்போது 1 இருக்கும். இது 0 ஆயிடும். அப்ப that is 1 plus. சோ y பொறுத்து தான் பண்றோம். இந்த டேர்ம் x டேர்ம் 0 ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும்? a மட்டும் தான் இருக்கும். a. ஓகேங்களா? பிளஸ் இங்க டேர்ம் என்ன இருக்கு பாருங்க? z பொறுத்து தான் பண்றோம். அங்க டேர்ம் என்ன ஆயிடும்? -5z இருக்கு. z பொறுத்து பண்ணும்போது -5 ஆயிடும். which is equal to 0 னு ஆயிடுச்சு. அப்போ a plus 1 minus 5 அப்படிங்கிறப்போ -4 equal to 0 ஆயிடும். அப்ப therefore a equal to என்ன இருக்கும்?
+4 அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். சோ a ஓட வேல்யூ +4 இருக்கும்போது கொடுத்திருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாயிடும் சொலினாய்டலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. a ஓட வேல்யூ 4 இருக்கும்போது இந்த எஃபெக்டர்ல a ஓட வேல்யூ 4 இருந்ததுன்னா அப்ப கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கும் சொலினாய்டல் வெக்டரா இருக்கும். ஓகேங்களா சொலினாய்டல் வெக்டர் தட் இஸ் டைவர்ஜென்ஸ் வந்து 0வா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன இருக்கு 4 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चंस தான் நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா எக்ஸாம்ஸ்ல கேட்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்க நிறைய ப்ராப்ளத்தை எடுத்து பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா சோ மூவ் ஆன் தி अदर ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் read the problem. Find the divergence of the vector field. Find the divergence of the vector field. F vector is equal to x y z into I vector plus 3x square y j vector plus x z square minus y square z into k vector at the point of 2, minus 1, 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க find the divergence அப்படின்னு கேட்டிருக்காங்க. divergence அப்படின்னு சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் divergence அப்படினா என்ன தெரியும் உங்களுக்கு divergence அப்படினாவே தெரியும் del dot f vector அப்படிங்கறது தான் divergence. சோ நம்ம f ங்கிறது தெரியும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் del ங்கிறது தெரியும் I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z in the term dot product of f vector ங்கிறது கொடுத்திருக்காங்க given time x y z into I vector plus 3x square y j vector plus x z square minus y square z into k vector. இது வந்து டைவர்ஜென்ஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேங்களா டைவர்ஜென்ஸ் அப்படினு சொல்றாங்க. இப்போ இந்த டைவர்ஜென்ஸா இருக்கும்போது தான் இத தான் நம்ம டைவர்ஜென்ஸோட வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா இந்த டைவர்ஜென்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்ன்றது பாருங்க. இந்த டைவர்ஜென்ஸோட வேல்யூ இஸ் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். பாருங்க dou divided by dou x of இந்த ஃபங்க்ஷன் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் y z சைலண்டா இருக்கும். அப்ப டேர்ம் என்ன ஆயிடும் பாருங்க டாட் ப்ராடக்ட் தான் பண்றோம். அப்ப டேர்ம் என்ன ஆயிடும் உங்களுக்கு y z மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்கும். x பொறுத்து 1 ஆயிடும் ரிமைனிங் y z மட்டும் தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் j ஆயிடும். இப்போ பிளஸ் y பொறுத்து மட்டும் தான் பண்றோம். y பொறுத்து பண்ணும்போது 3x² சைலண்டா இருக்கும். அப்ப தட் இஸ் 3x² y பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடுச்சு. ரிமைனிங் k வெக்டரோட தான் ப்ராடக்ட் ஆகும். இப்போ z பொறுத்து தான் பண்றோம். பிளஸ் z பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க x அப்படியே இருக்கும். z² என்ன வரும் 2xz ஆயிடும். இந்த டேர்ம்ல ஒரு z இருக்கிறதுனால -y² into z தான் z பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும். ஓகேங்களா தட் இஸ் இதுதான் என்ன del dot f வெக்டரோட வேல்யூ. இதுதான் டைவர்ஜென்ஸ். அவங்க டைவர்ஜென்ஸ் மட்டும் கேட்கல அட் தி பாயிண்ட்ல தான் டைவர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. அட் தி பாயிண்ட்ல என்னவா இருக்கும் பாருங்க del dot f vector at the point of 2, minus 1, 1 அப்படிங்கற வேல்யூஸ்ல எனக்கு கேட்டிருக்காங்க. அப்ப x க்கு ரீப்ளேஸ் 2, y ரீப்ளேஸ் -1, z ரீப்ளேஸ் 1 ன்னு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னவா இருக்கும் மைனஸ் பாருங்க y க்கு பதிலா -1 z க்கு பதிலா 1 அப்படினா 1 into -1 that is -1 plus x க்கு பதிலா 2 அப்ளை பண்ணும்போது 2 ஸ்கொயர் ஓட வேல்யூ 3 into ஆல்ரெடி 3 பாருங்க 2 இருக்கு இல்லையா 2 ஸ்கொயர் ஓட வேல்யூ 4 கிடைக்கும். 3 into 4 that is 12 ன்னு கிடைச்சிரும். 12 கிடைச்சாச்சா பிளஸ் சிம்பல் 2 into x ஓட வேல்யூ 2 and z ஓட வேல்யூ 1. அப்ப டேர்ம் என்ன இருக்கும் 1 into 2 2 into 2 ஆல்ரெடி 4 ஆயிடும். மைனஸ் y ஸ்கொயர் இந்த y ஸ்கொயர் அப்படினா -1 ஸ்கொயர் பண்ணும்போது again 1 தான் இருக்கும் 1 terms. சோ டேர்ம் சிம்பிளை பண்ணிக்கலாம். லிசன் 12 plus 4 that is 16 -1 -2 that is equal to 16 minus 2 that is 14. அப்போ del dot f vector divergence ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 14. எதுலனா at the specific pointல என்ன பாயிண்ட் இருக்கும் 2, -1, 1ங்கற ஒரு பாயிண்ட்ல நமக்கு டைவர்ஜென்ஸ் ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 14 கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த டைவர்ஜென்ஸ் ஓட வேல்யூ அந்த பாயிண்ட்ல 0 ன்னு கிடைச்சிருச்சு அப்படினா அப்ப அது என்ன இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் that is இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது டைவர்ஜென்ஸ் ஓட சொலினாய்டலா இருந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இதோட டைவர்ஜென்ஸ் ஓட வேல்யூ 0 ன்னு கிடைச்சிருந்தா இது என்ன இருக்கும் சொலினாய்டல் வெக்டரா மாறி இருக்கும். சொலினாய்டல் வெக்டர்ஸ் நம்ம சொல்லிருப்போம். சோ ஜெனரலா நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படினா நம்ம என்னன்னு பார்க்க போறோம் டைவர்ஜென்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை பார்த்தோம்.
ஸோ சொலினாய்டெல்லாம் என்னன்னு பார்த்தோம். சொலினாய்டை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். கர்ல், டைவர்ஜென்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ண 1 by 1 ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சில ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிறதா பெட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து நீங்க ஒரு கொடுத்த ஒரு ப்ராப்ளத்தை ஒரு 1 minute 2 minutes கூட நீங்க இதை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க தேவையில்லை. ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ் மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணிடுங்க. ரிமைனிங் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு என்ன ப்ரொசீஜர், இந்த क्वेश्चंसல என்ன டைப் ஆஃப்ல கேட்கலாம், இந்த டைப்ல எல்லா क्वेश्चंस கேட்கலாம் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா கிளாஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படினா ஈஸியா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும். கர்ல் அப்படினா நாம என்ன சொல்றோம், டைவர்ஜென்ஸ் அப்படினா என்ன சொல்றோம். இப்போ டைவர்ஜென்ஸோட வேல்யூ 0 அப்படினா நாம அதுக்கு என்ன சொல்றோம், டைவர்ஜென்ஸோட வேல்யூ 0 நாம என்ன சொல்றோம், தட் இஸ் சொலினாய்டல் அப்படி சொல்லிருக்கோம். இல்ல கர்ல் அப்படி சொல்றோம். கர்ல்னா நாம என்ன சொல்றோம், கிராஸ் ப்ராடக்ட் தான் கர்ல். அப்போ டைவர்ஜென்ஸ் அப்படினா ஸ்கேலர் வேல்யூவா இருக்கும். அப்போ கர்ல் அப்படினா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கும். இது சோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். டைவர்ஜென்ட் அப்படினா இதுதான் ஸ்கேலர், அப்போ டாட் ப்ராடக்ட் தான் பண்ணனும், ஸ்கேலர் தான் கிடைக்கும். கிராஸ் ப்ராடக்ட்னாவே அதுக்கு பேர் கர்ல் தான். அந்த கர்ல் அப்படினாவே ஒரு வெக்டார் வேல்யூடு தான் கிடைக்கும். இப்போ வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ஆபரேட் பண்றோம், ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன் எப்படி ஆபரேட் பண்றோம். சோ இந்த ஆபரேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ரிசல்ட்ஸ்ல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க by the practice மூலமா தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது கர்ல் டைவர்ஜென்ஸ் பேஸ் பண்ணி சொலினாய்டல் லிரோடேஷன் பேஸ் பண்ணி இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.